கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். பேசுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் கூட நம் செய்திக்காக நம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், கர்த்தர் அறிவார். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக எல்லாமே தெரியும். ஒருவேளை நாம் மனிதர்களுக்கு மறைவாக, நம்முடைய குடும்பத்தினருக்கு மறைவாக, பிள்ளைகளுக்கு மறைவாக ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்வோம். ஆனால் எல்லாமே அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிற, கர்த்தருடைய பார்வைக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது. அதை தான் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. யோபுடைய நண்பர்கள் கூட யோபுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறாங்க. ஆனால் யோபு ஒருபோதும் என்ன செய்யல, சோர்ந்து போகவில்லை. அதற்கு மாறாக என்ன சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். நான் இப்பொழுது உங்களுடைய பார்வைக்கு அற்பமானவனாக, நீசனாக, எளிமையானவனாக காணப்படலாம். ஆனால் கர்த்தர் என்னை சோதிக்கிறார், அவர் சோதித்த பின் நான் என்ன செய்வேன், பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 2:18 எடுத்து நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் அவர் கொடுக்கிற சோதனையின் நோக்கம் நாம் பொன்னாக விளங்குவதற்காக. அதோடு கூட சோதிக்கப்படும் போது நமக்கு என்ன பண்ணுகிறாராம், அவர் உதவி செய்கிறாராம். பாருங்க, நாம் மரிக்கும் வரைக்குமாக யாரோட ஒருவருடைய உதவியோடு தான் நாம் வாழ முடியும். யாரோட உதவி இல்லாமல் நான் வாழுவேன் என்றால் யாராலையுமே வாழ முடியாது. மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலுமே யாரோ ஒருவருடைய உதவி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையாய் இருக்கிறது. ஆனால் எல்லா மனிதருக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவைப்படுகிற ஒரு உதவி எங்கிருந்து வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும். பாருங்க, அவர் இங்கே நம்ம எபிரேயரில் நம்ம வாசிக்கும் போது 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அதனாலே அவர் என்ன பண்ணுகிறாராம், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாராம். அவர் சோதிக்கப்பட்டதுனால நாம் அனுபவிக்கிற இந்த காலத்தினுடைய சோதனைகள் எப்படிப்பட்டதென்று அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஏன்னா அவரும் என்ன பண்ணார், சோதிக்கப்பட்டார். நம்மை போல அவரும் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தவர். அவரும் உலகத்தில் இருந்தபோது, நம்மை போல மனிதனாக இருந்தபோது அவருக்கும் சோதனைகள் இருந்தது. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே நம்முடைய சோதனைகள் என்னவென்று அவருக்கு 100% தெரியும். தெரிகிறது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட சோதனைகளிலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக அவர் காணப்படுகிறார். பாருங்க, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் எல்லாருக்குமே இருக்கிறது. ஊழியம் செய்கிற எங்களுக்கு, விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கு இருக்குது, ஏழைகளுக்கு இருக்குது, பணக்காரர்களுக்கு இருக்குது, வசதி படைத்தவர்களுக்கு இருக்குது, வசதி இல்லாதவர்களுக்கு இருக்குது, படித்தவர்களுக்கு இருக்குது, படிக்காதவர்களுக்கு இருக்குது, ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு, எல்லாருக்குமே சோதனைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம், ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை? எல்லாருக்குமே சோதனைகள் இருக்கிறது. உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே சோதனைகள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் சோதனை? எதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும்
உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இதில் நடுவில் பாருங்க ஒன்று இருக்கு, உன்னை சோதித்து என்று சொல்லி. அப்போ யார் சோதிக்கிறது? இங்கே கர்த்தர் சோதிக்கிறார். கர்த்தர் தான் சோதிக்கிறார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது கர்த்தர் சோதிக்கிறார். எதற்காக சோதிக்கிறார், இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நீ தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறோமா கைக்கொள்ளவில்லையா என்று அவர் நம்ம என்ன செய்கிறானா, சோதிக்கிறான். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்கிறார், அவர் சோதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் இன்றைக்கு சொல்லுகிறது, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு ஏன் சோதனை? அப்போ நமக்கு வரக்கூடிய சோதனைகளை பார்த்தா, நாம் சோர்வாக இருக்கிறத பார்த்தா, நாம் பிரச்சனைகளோடு இருக்கிறத பார்த்தா, சபைக்கு வரலான்னு நினைக்கிறவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஐயோ சபைக்கு போனால் இந்த சோதனைலாம் வந்துடும் போல, சபைக்கு போனால் இந்த பிரச்சனை வரும் போல, வேணாம்ப்பா நம்ம இப்படியே ஜாலியாக நம்ம இருந்துட்டு போயிடலாம் என்று சொல்லி. அதுக்கு தான் யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. அதனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறது, சபைக்குள்ளாக வந்தாச்சு, கர்த்தருக்குள்ளாக வந்தாச்சு, ஏன் எனக்கு சோதனைகள் வருகிறது? கர்த்தருக்குள்ளாக வந்தால் எனக்கு வரக்கூடாது, ஏன் வருகிறது? அப்போ முதலாவதாக நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்று அறிவதற்காக நமக்கு சோதனைகள் வருகிறது. அதிலே தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பாருங்கள், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமெல்லாம் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பற்றி நாம் என்ன நினைத்து வைத்திருக்கிறோம், கர்த்தரை பற்றி நாம் எந்த அளவுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அதையெல்லாம் முதலாவதாக நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த சோதனை. சரிங்களா? அப்போ கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த காலத்திலே சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு வருகிறது. அதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் வருகிறது என்பதற்காக நாம் கர்த்தரை விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. மாறாக நாம் இப்படி யோசிக்க வேண்டும், ஒருவேளை இந்த சோதனை நான் இன்னும் கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக கூட எனக்கு இருக்கலாம் என்று சொல்லி நாம் யோசித்து கர்த்தருடைய கட்டளைக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக இதே உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 13:3 அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். எந்த ஒரு பொய் தீர்க்கதரிசி சொல்லுகிறதையும் எந்த ஒரு சொப்பனக்காரன் சொல்லுகிறதையும் நீங்கள் கேளாதிருப்பீர்களாக என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சாதாரண மனிதனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். அதற்காக தான் கர்த்தர் முன்னாடியே சொல்லி வச்சிட்டாரு, அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. எந்த தீர்க்கதரிசி எந்த சொப்பனக்காரன்னு பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில், நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ யாராவது ஒருவர், கர்த்தரை அறியாத ஒருவர் ஏதோ ஒரு புது தெய்வத்தை சொல்லி இதை நம்ம சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம செவி கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இங்கு சொல்லுகிறார். மாறாக என்ன பண்ணணுமா, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நமக்கு ஒரு சில வேளைகளில் சோதனைகள் வருகிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை விட்டுட்டு ஓடிடணும். என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும். இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம கர்த்தரிடத்துல இன்னும் அதிகமாக அன்பு கூற வேண்டும். நாம் கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறோமா இல்லையா என்று யோபு
கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறாரா இல்லையா என்று சோதித்தார். அவர் என்ன செஞ்சார்? நிலைத்திருந்தார். நிலைத்திருந்ததுனால ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுவார். அப்போ கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் அன்பு கூற வேண்டும். அதற்காக நமக்கு சோதனைகள் வரும். மூன்றாவதாக பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுபுத்திரர் தங்கள் மிருகங்களை போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறாராம். மனுஷர்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்களாம். மிருகங்களைப் போலனா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? அது எப்படி மனுஷன் எப்படி மிருகத்தை போல இருக்கிறான்? அவனுக்கு 2 கண்ணு 2 கால் தானே இருக்குது. மிருகங்களுக்கெல்லாம் 4 கால்கள் இருக்குது. மனுஷனுக்கு 2 கால் தானே இருக்குது. நல்லா பேசுகிறானே, ஆனால் மிருகங்கள் பேசலையே என்று சொல்லி இங்கே பார்க்கும்போது கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக, இருதயத்திலே உணர்வில்லாதவர்களாக, எதை பற்றி? கர்த்தரை பற்றி, கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தரை கண்டும் காணாதவர்களாக. இந்த இடத்துல கர்த்தர் வாசமாய் இருக்கிறார் என்பது இந்த தெருவில் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஊர்லேயும் அதிகமாக தெரியும். ஆனால் அவர்களுக்கு மனம் இல்லை, வருவதற்கு மனம் இல்லை. ஏன்னா இங்கே வந்தால் நம்ம சொல்கிற மொதல் காரியம் பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை விட்டு விலகணும், அப்போ தான் கர்த்தர் இடத்துல நம்ம நிலச்சிருக்க முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு பாவத்தை விட்டு விலக மனசு வராது. அப்போ இங்கேயும் வர மனசு வராது. அதுதான் காரணம். அப்போ பாருங்க, கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக, இருதயம் இருந்தும் உணர்வடையாதவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு இருக்கும்? மிருகங்களுக்கு தான் இருக்கும். மிருகங்கள் நடந்து போவோம், ஏதாவது அசிங்கம் இருந்தாலும் என்ன செய்யும்? அதை மிதிச்சுக்கிட்டே தான் போவோம். அது அசிங்கம்னு அதுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஜனங்கள் இன்றைக்கு அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் இங்கே பிரசங்கில் சாலமன் இங்கே சாலமன் சொல்லுகிறதை பார்க்குறோம். மனுபுத்திர தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார். மனிதன் முதலாவதாக நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நானே இருக்கிறேன்னா நான் யார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு சில சோதனைகளை கொடுப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருது என்றால் முதலாவதாக நாம் நம்மை உணர்ந்து கொள்வதற்காக தான் இப்படிப்பட்ட சோதனைகள். அதுக்கடுத்ததாக 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தங்கம் நகை எல்லாருமே இருக்குது, பார்க்குறோம். அந்த நகையை சுத்தமாக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்களாம்? மறுபடியுமாக நெருப்பு குகைக்குள்ளே போடுவாங்க. எவ்வளோ தூரம் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அது என்னாகும்? சுத்தமாகும். அப்போ பாருங்கள், அந்த பொன் அழிந்து போகக்கூடியது. அந்த அழிந்து போகிற பொன் எதில் சோதிக்கப்படுகிறது? அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும், அந்த பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிறது நம்முடைய விசுவாசம். அப்போ நம்முடைய விசுவாசம் என்ன செய்தான்? சோதிக்கப்படுகிறதாம். சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி. அப்போ நம்முடைய விசுவாசத்தின் ஆழம் என்ன? நம்ம எல்லாருமே கர்த்தரை விசுவாசிச்சதுனால தான் இங்கே உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் சோதனைகள் வரும்போது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நம் கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக அப்படிப்பட்ட சோதனைகள். நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தை அறிவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது. அதுக்கடுத்ததாக நாம் பார்க்கும்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாசத்தின் பரீட்சைனா சோதனை. நான் முன்னாடி சொன்ன, இதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தை அறிவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது என்று சொல்லி, அந்த விசுவாச சோதனை எதற்காக என்றால் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக, நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதற்காக. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது
பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி இங்கு யாக்கோபு சொல்கிறார். நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. மாறாக அது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நம்ம என்ன பண்ணணுமா? அதை மிகுந்த சந்தோஷமாக அதை எண்ண வேண்டுமா? அதுதான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை. அப்போ நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது. சோதனைகள் வருகிற வேளையில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையோடு காணப்பட வேண்டும், யோபுவை போல. இதிலே தான் நம்ம பார்க்குறோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யாக்கோபு 5:11 யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபு எவ்வளோ பொறுமையாக இருந்தார், எவ்வளோ பாடுகள் வந்தது, அந்த பாடுகளையும் யோபு எவ்வளோ பொறுமையாக இருந்தார். அதனால் கர்த்தர் யோபுவை கைவிட்டுட்டாரா? இல்லை. என்ன செஞ்சார்? இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் என்ன பண்ணார்? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார். இவரை அற்பமாக பார்த்தவர்களுக்கு முன்பாக கர்த்தராகிய தேவன் பொன்னாக விளங்கச் செய்தார். அதுதான் கர்த்தருடைய செயல். அப்போ நமக்கு சோதனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆறாவது ஒரு காரியம், 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். 105வது சங்கீதம் 105:19 வாசிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிடுறதுனாலும் சோதிக்கிறது தான் சோதனை, புடமிடுறதல். இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, பரீட்சை. இதெல்லாமே அந்த சோதனைன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் வரும். பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் போகாது. அது கண்டிப்பாக 100% நிறைவேறும். அதனால தான் அவர் கடவுள், அதிசயமானவர், உண்மையுள்ளவர், சத்தியபரன், நீதியுள்ளவர்னு சொல்லி சொல்றோம். அவருடைய வார்த்தை நிறைவேறலைன்னா அவரும் நம்மை போல மனிதர் தான். ஆனால் அவருடைய வார்த்தை நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனிமேலும் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஏற்ற காலத்தில் ஏற்ற வார்த்தைகள் நிறைவேறும். அப்போ பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நமக்கென்ற கர்த்தர் வசனங்களை வைத்திருக்கிறார், வார்த்தைகளை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது நம்ம நிறைவேறும் அளவும் அவர் என்ன செய்வாரா? நம்மை சோதிப்பாராம். நிறைவேறும் அளவும் அவர் சோதிப்பார். ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும்னு சொல்லி சொன்னார். செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அவருக்கு எவ்வளோ சோதனைகள். கடைசியாக 100வது வயதில் வாக்குத்தத்தை கொடுத்து 25 வருடம். ஆனால் அவருக்கு வயது 100. 100வது வயதில் கொடுத்த பிள்ளையையும் பலியிட சொல்லி கேட்டார். அது எவ்வளோ பெரிய சோதனை. அப்போ பாருங்க, அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் என்ன செய்யுமா? நம்மை சோதித்து கொண்டே இருக்கும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். அப்பொழுது தான் நாம் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்மை கர்த்தராகிய தேவன் பெரிய ஜாதியாக உயர்த்துவார். இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்மில் நிறைவேறுவதற்காக நமக்கு சோதனைகள். இதில் எது வேணாலும் இருக்கலாம். இன்னொரு 3 காரியம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நமக்கு வருகிற சோதனைகள் என்ன காரணத்திற்கு வேணாலும் இந்த 10 காரியத்துக்குள்ளே தான் இருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக யோவான் 15:2 யோவான் 15:2 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை என்ன செஞ்சாரா? அவர் அறுத்து போடுறாராம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகள் கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறாராம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏன் சோதனைகள் அப்படின்னா, கர்த்தருக்கென்று நாம் கனிகளை கொடுப்பதற்காக.
சுத்தம் பண்ணுறாரு இல்லையா? கனி கொடாத கொடியை அறுத்து எரிஞ்சிடுறாரு, ஒரே அடியாக அறுத்து எரிஞ்சு அக்கினியில் போட்டுறாரு. ஆனால் இந்த கொடி கனி கொடுக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால்தான் இன்னமும் அவரோட செடியில் நம்மை நிலைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த கொடி கனி கொடுக்கும் அப்படிங்கிறதற்காக, கனி கொடுக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அது அதிக கனிகளை கொடுக்க வேண்டுமா? இப்பொழுது நாம் கனி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்காக அவர் என்ன செய்கிறாராம்? சுத்தம் பண்ணுகிறாராம். சுத்தம் பண்ணும்போது சிறு சிறு கீறல் விழுக தான் செய்யும். செடிகளை சுத்தம் பண்ணும்போது சில அடிகள் வரதான் செய்யும். அதெல்லாம் என்ன ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதிக கனிகளை கொடுக்க முடியும். இல்லை, எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு கீறல் விழுந்துருச்சு, களையை வெட்டுறேன்னு, களையை சுத்தம் பண்ணுறேன்னு என்னையை வெட்டிட்டாரு அப்படின்ட்டு சோர்ந்து போய் இருந்தோன்னா என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் நாம் கத்தருக்கென்று அதிக கனிகளை கொடுப்பதற்காக. நம்ம கனியே கொடுக்கலைன்னா அவர் கவலைப்பட போகிறதில்ல, வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுவார். ஆனால் நாம் ஜீவன் உள்ளவர்களாக கனி கொடுப்பவர்களாக இருக்கிறதுனால இந்த கனி பத்தாது, இன்னும் நிறையா கனிகளை என் பிள்ளை கொடுக்கணும், இன்னும் செழிப்பான கனிகளை கொடுக்கணும், இன்னும் வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்குள்ளாக காணப்படுகிற சிறு சிறு மாம்சத்தின் கிரியைகள், கோபம், பொறாமை, எரிச்சல், காய்மகரம், அசுத்தம், சண்டைகள், பகைகள், விரோதங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சோதனைகளை கொடுத்து எப்படி களைகளை வெட்டி எடுப்பாங்களோ அதை போல வெட்டுகிறாராம். சோதனைகளை கொடுத்து இந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி போடுகிறாராம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? களைகளுக்கு மேலே களைகளை சேர்த்து வைத்து கொண்டு கர்த்தர் மேலே பாரத்தை போட்டுறோம். அன்னால் கர்த்தருடைய சந்நிதியில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லைன்னு பார்க்குறோம். ஆனால் நான் ஏற்கனவே சொல்கிறதான், நம்ம வரும்போது என்ன செய்கிறோம்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அதுபோல் நம்ம என்ன செய்கிறோம்? பாரத்தோடு வரோம். நிறைய வாரம் ஃபுல்லாக பயங்கர போராட்டங்கள், பயங்கர கஷ்டங்கள். ஏன்னா உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா? உலகம் என்பதே பிசாசுக்குள்ளே இருக்குது. அந்த பிசாசுடைய மனிதர்களால், பிசாசுடைய காரியங்கள்னால பலவிதமான போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அது எல்லாவற்றையும் மனதில் வைத்து 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 வாரத்தில் ஒரு நாள் கொண்டு என்ன செஞ்சிடறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கலான்னு வர்றோம். இறக்கி வச்சிடுறோம். வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்குறோம். ரிலாக்ஸாக இருக்கிறீங்களா? இப்போ எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? இங்கே தானே உட்காந்துருக்கிறீங்க? சரி, ரிலாக்ஸாக என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டு உட்காந்துருக்குறோம். ஜபம் முடியுது, 1 மணிக்கு ஜபம் முடியுது. போகிறப்ப என்ன செஞ்சிடறோம்? கர்த்தருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு கிளம்புறோம். போகிறப்ப என்ன செஞ்சிடறோம்? மறக்காமல் அந்த பாரத்தை திரும்பி தூக்கி தலையில் ஏற்றி வச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். அதுதான் நம்ம பண்ணுகிற மிகப்பெரிய தவறு. இப்போ பாருங்கள், கர்த்தருக்குள்ளாக நம்ம வந்துட்டோன்னா, பாரத்தை இறக்கி வச்சுட்டோமா, அதுக்கப்புறம் அதை பற்றி என்ன செய்யக்கூடாது? நினச்சே பார்க்கக்கூடாது. கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நடத்துவார். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவனாவது தன் சரீரத்தின் அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படுறதுனால இல்லை, நம்ம கவலைப்படுறதுனால நடக்க வேண்டியது நடக்காமல் போதா? இல்லை நாம் நடக்க வேணான்னு நினைக்கிறது நடக்காமல் இருக்க போதா? எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படியாக அதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும். நாமளே இல்லைனாலும், நாமளே நினைக்கலைனாலும் அது கண்டிப்பாக இந்த நேரத்தில் இது நடக்கணும்னா அது நடந்தே தீரும். அதனால் நம்ம எதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருக்காக இன்னும் அதிகமாக எப்படி கனி கொடுக்கலாம், அது மட்டும்தான் நம்முடைய சிந்தனையாக காணப்பட வேண்டும். சோதனைகள் வருதா? சரி, நான் கர்த்தருக்குள்ளாக கனி கொடுக்கறதுக்காக தான் இந்த சோதனை போல். கர்த்தருக்காக கனி கொடுக்கறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும், அதை தான் நம்ம என்ன செய்யணும்? யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மல்கியா 3:3 பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம். மல்கியா 3:3 அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இப்போ பாருங்கள், நமக்கு சோதனைகள் எதற்காக அப்படின்னா, இங்கே அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும். நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு, கர்த்தருடையவர்களாய் ஆகும்படிக்கு இல்லை,
ஏன்னா நம்ம ஏற்கனவே கர்த்தருடையவர்களாக தான் ஆகியிருக்கோம். எப்பொழுது நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே நாம் கர்த்தருடையவர்கள். அவருடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் இங்கே உட்கார்ந்துருக்கணும். நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். ஆனால் இங்கே நான் பார்க்குறது பாருங்க, கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தருடையவர்களாக மாறி இருக்கோம் நம்ம. ஆனால் நான் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோமா? என்றைக்கும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் நாம் அவரை விட்டு தூரம் போயிருந்தால் நம்ம என்ன செய்வார்? ஒரு அடியை போட்டு சோதனையை கொடுத்து அவருடையவர்களாய் ஆகும்படிக்கு நம்மை கூட்டி வருவார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வருதுன்னா, ஒருவேளை நான் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் கர்த்தரை விட்டுட்டு நான் போயிட்டேன் போல, நான் திரும்ப கர்த்தருக்குள்ளாக நான் வரணும், கர்த்தருடையவளாய் நான் மாறணும், அதற்காக எனக்கு இந்த சோதனை என்று சொல்லி அந்த சோதனையை நாம் என்ன செய்யணும்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நாம் எப்பொழுதுமே அவருடையவர்களாய் இருக்கும்படிக்கு தான் தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். புடமிடுறதுனா சோதிக்கிறது. அப்போ நாம் அவருடையவர்களாய் இருக்கும்படிக்காக, அவருடையவர்களாய் இருப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள். யோபு 23:10 நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்தது தான். அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன செய்வேன்? பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. அப்போ நம்மை பொன்னாக ஜொலிக்க வைப்பதற்காக, பொன்னாக ஜொலிக்க வைப்பதற்காகனா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நிறைய கல், ஒரு பெரிய லாரி நிறையா, இந்த ரூம் நிறையான்னு வச்சுக்கோ, இந்த ரூம் நிறைய கல் குவிஞ்சிருக்குது, ஜல்லிக்கல் ரூம் நிறையா குவிச்சு வச்சுருக்குறாங்க. ஒரு ஓரத்தில் ஒரு கிராமில் ஒரு தங்கம் மோதிரம் இருக்குது. இது ரெண்டில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னா, யாராக இருந்தாலுமே, நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே எதை நம்ம எடுப்போம்? ஏன்னா இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு அந்த தங்கம் அது 1 கிராம் தான் இருந்தாலும் அதை தான் நம்ம எடுப்போம். ஏன்னா இந்த கல் அழிஞ்சு போகக்கூடிய இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அந்த 1 கிராம் தங்கம் அது நம்ம உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவ்வளோ கல் நிறையா கிடக்குது, ரூம் நிறையா கல் இருக்குது. ஆனால் ஒரு ஓரத்தில் சின்னோண்ட ஒரே 1 கிராம் மோதிரம் இருக்குன்னா அது ரெண்டில் எது மேன்மை உள்ளதாக இருக்கிறது? எது மேன்மை உள்ளதாக இருக்கிறது? அந்த தங்க மோதிரம் தான். அத்தனோண்டா இருக்கிற யார் கண்ணுக்குமே படாத அந்த அத்தனோண்டு ஒரு மோதிரம் தான் இருக்குது. சொன்னாதான் தெரியுன்ற அளவுக்கு அந்த மோதிரம் இருக்குது. அப்போ அது விலையேற பெற்றதாக காணப்படுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, 800 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தரை அறியாதவர்கள் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, கோடி கணக்கில் பெருகி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராய தேவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிலும் உங்களையும் என்னையும் மேன்மை உள்ளவர்களாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அவ்வளோ நிறையா கல் கொட்டியிருக்கிற இடத்துல அந்த ஒரே 1 கிராம் மோதிரத்தை நம்ம மேன்மையாக விலை உயர்ந்ததாக நம்ம பார்க்குறோமோ, அதுபோல் எவ்வளோ ஜனங்கள் உலகத்தில் இருக்கட்டும் கர்த்தரை அறியாதவர்கள், ஆனால் அவர்களுக்கு முன்பாக கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாகிய கர்த்தருடையவர்களாகிய நம்மை தான் அவர் மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தான் அவருடைய மேன்மையை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? சாதாரணமாக நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான கிரியைகளை அவர் செய்கிறவர். அதை தான் இங்கே யோபு சொல்லுகிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன செய்வேன்? பொன்னாக விளங்குவேன். ஒருவேளை அந்த தங்கம் சுத்திகரிக்கப்படாமல் கல்லோடு கல்லாக இருந்தால் யாருக்குமே தெரியாது. சுத்திகரிக்கப்பட்டார் ஒரு மோதிரமாக வடிவமைக்கப்பட்டதுனால தான் நம்ம அதை செலக்ட் பண்ணுறோம். ஒருவேளை இந்த கல்லுகளோடவே அந்த தங்கமும் மெருகில்லாமல் கலர் மங்கி போய் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதை செலக்ட் பண்ண மாட்டோம். வெட்டி எடுத்துகிட்டு வராங்களே சுரங்கத்துலேருந்து அந்த தங்கத்தெல்லாம் பார்த்தா நம்ம விரும்பவே மாட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க தெரியுமா? கண்ணம் கருப்பாக இருக்கும், பளிச்சுனே இருக்காது, மண் கல் எல்லாம் கலந்து அது அப்படி தான் இருக்கும். அதைத்தான் கொண்டுட்டு வந்து என்ன செய்கிறாங்க? நெருப்பில் புடமிடுறாங்க. நெருப்பில் புடமிட 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 தான் அது என்ன செய்யும்? சுத்தமாகும். அப்போ தங்கம் ஒருவரால் கவரப்பட வேண்டும்,
ஒருவரால் உபயோகப்படுத்தப்பட வேண்டும், கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தங்கமானது, சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தங்கமானது நெருப்பிலே சுட்டெரிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் சொன்னது போல் தங்க சுரங்கத்துலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்த மெனிக்கு இந்த கல்லில் போட்டுட்டு எது வேணும்னு கேட்டால் நம்ம எதையுமே செலக்ட் பண்ண மாட்டோம். அப்படி அருவறுக்கப்படத்தக்கதாக இருக்கும். அதை ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் நெருப்பில் நல்லா புடமிட்டு 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 நல்லா ஜொலிக்க வச்சதுக்கப்புறம் தான் அந்த 1 கிராம் தங்கம் நம்ம கவருகிறதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த உலகத்தோடு தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கார். எப்படி சுரங்கத்திலேருந்து தங்கத்தை பிரித்தெடுத்தாரோ, இது எனக்காக ஜொலிக்கக்கூடிய தங்கம் என்று சொல்லி உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரு, உலகத்திலேருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்து பலவிதமான சோதனைகளை கொடுத்து 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 நம்மை புடமிட்டு இருக்கிறார், புடமிட்டு கொண்டு இருக்கிறார். இன்னும் நமக்கு சோதனைகள் இருக்கும் தெரியாதது கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ அதிலெல்லாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தராகிய தேவன் என்ன செய்வார், நம்மை மேன்மையாக வைப்பார். எப்படியும் அவ்வளோ கல்லுகளுக்கு முன்பாக அந்த சின்ன கிராம் மோதிரம், நல்ல வடிவமைப்பு பெற்ற நல்ல ஜொலிக்கக்கூடிய ஒரு மோதிரம் மேன்மையாக காணப்பட்டதோ, அதே போல் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார், நம்மை ஒரு பெரிய சுரங்கத்திலேருந்து தங்கமான நம்மை பிரித்தெடுத்து சோதனைகள் என்கிற நெருப்பில் உடமிட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது யோபு சொன்னதை போல் நான் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி, இப்போ பொன்னாக விளங்கும்போது அதே உலகத்தில் அதே மனிதர்கள் இருக்கிறாங்க, அதே கல்லுகள் இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு முன்பாக நம் என்ன செய்வோம், ஜொலிப்போம். நம்மை தான் அநேகர் விரும்புவாங்க. கர்த்தர் நம்மை அநேகருக்கு முன்பாக மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இறுதியாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் ஒன்று பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இங்கு யோவான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். கர்த்தருடைய ரகசியங்களை இவர் அறிந்து கொள்ளுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, பரலோக ரகசியங்களுடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக நமக்கு சோதனைகள் வரும். இங்கு யோவான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தாராம். பத்ம தீவிலே இருந்தபோது அவருக்கு பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள். அங்கு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். அந்த உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும், பரலோக ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அப்படிலாம் இருந்ததுனால தான் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போ பரலோகத்தினுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் சோதனைகளை அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம் சோதனைகளை அனுபவிக்கும் போது கர்த்தராகிய தேவன் பரலோக ரகசியங்களை நமக்கும் வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த நாட்களில் கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நமக்கு ஏன் சோதனைகள் என்று சொல்லி ஒரு 10 காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். சோதனைகள் ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக நமக்கு சோதனைகள், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதற்காக நமக்கு சோதனைகள், நாம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள். 4ஆவதாக நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் ஆழம் எவ்வளவு என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக, கர்த்தரும் அறிந்து கொள்வதற்காக நமக்கு சோதனைகள். நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக நமக்கு சோதனைகள் வருகிறது. கர்த்தருடைய சித்தம் நம்மில் நிறைவேறுவதற்காக, கர்த்தருடைய வசனம் நம்மில் நிறைவேறுவதற்காக நமக்கு சோதனைகள் வருகிறது. அதுக்கடுத்ததாக நாம் பார்க்கும்போது நாம் கர்த்தருக்கென்று அதிக கனிகளை கொடுப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் வருகிறது. நம்மை அவருடையவர்களாக
நிலைநிறுத்தும்படிக்காக, நாம் அவருடையவர்களாக இருக்கும்படிக்காக நமக்கு சோதனைகள் வருகிறது. நாம் பொன்னாக விளங்கும்படிக்காக, மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தராகிய தேவன் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதற்காக நமக்கு சோதனைகள் வருகிறது. இறுதியாக பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் நம் சோதனைகளை அனுபவிக்கும் போது, சோதனைகளை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது முடியும். இப்படியாக கர்த்தராகிய தேவன் தாமே இந்த செய்தியின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யோபு 23:10 சொல்லப்பட்ட பிரகாரமாக, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னதைப் போல நாமல் இந்த நாட்களை சொல்லுவோம். பொன்னை போல விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நான் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இதோ யோபு சொன்னாரே, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி, அப்படியாக அப்பா நீர் எங்களுக்கு அனுமதிக்கிற சோதனைகளிலே நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாங்க. இன்னும் நாங்கள் உம்முடைய கட்டளைகளை நாங்கள் பின்பற்றணும். உண்மையில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்போ சோதனைகளை கண்டு ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, சோதனைகளிலே நாங்கள் இன்னும் உண்மை முழு மனதோடு தேடத்தக்கதான ஒரு பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்து வழி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. கர்த்தர் அப்படியாக எங்களை நடத்துங்க. வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இவையெல்லாவற்றில் நின்றும் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் உண்டாக்கி கொடுங்க தகப்பனே. உமது முகம் நோக்கி மட்டுமே நாங்கள் பார்த்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.